Hello everyone, welcome back to my channel, Sadhna Movies Reaction. So guys, today I'm going to react on pre-climax scene of Vella Illa Pattadari movie. But if you came here for the first time, hi, I'm Sadhna. I do reaction here on movie scenes. If you're interested in watching this kind of video, please do consider subscribing. Also follow me on Instagram, link will be in description box. But for now, let's start. தருண் சார் பெருசா சவால்லாம் விட்டுட்டு ஒன்றும் பண்ணாம சும்மாவே இருக்கீங்க. அவன் ஏதோ பண்ணி ஏதோ டீலெல்லாம் முடிச்சு வேலை சூப்பரா நடந்துட்டு போல மேட்ரு அப்பாவுக்கு அது கொண்டு போயிடலாமா? இதோ பார், இது இப்போ என் தனிப்பட்ட பிரச்சனை. அவனை நானே தான் காலி பண்ண போறீங்களா? என்ன ஆள் அனுப்பிச்சு அடிக்க போறீங்களா? என்ன பொட்டை நினைச்சியா? காலி பண்ணா ஆள் தான் அனுப்பணும். வேற என்ன பண்றது? ஆள் அனுப்பலனாலே போதும். புரியலையே. மிஸ்டர் ரகுவரன் சார், என்ன எதுக்கு இப்ப வாக்கிங் கூட்டு போயிட்டு இருக்கீங்க? சார் நம்ம வண்டியில தான் போயிட்டு இருக்கோம். இது வண்டியா சார்? இல்ல இதுதான் உங்க வண்டியான்னு கேட்டேன். ஆமா சார், உங்க சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டி உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தா? 7th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஒரு கிளாரிட்டிக்காக கேக்குறேன். சொல்லுங்க சார். இந்த வண்டியில மோட்டர் ஏதாவது இருக்கா இல்ல பெடல் பண்ணி தான் ஓடுதா? சார், என் வண்டி கிண்டல் பண்ணாதீங்க. என் வண்டி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆமா ஆமா, இந்தியாவிலே இந்த வண்டி உங்ககிட்ட மட்டும்தானே இருக்கு. சரி. இந்த வண்டியை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. கண்டிப்பா மாட்டேன் சார். என்ன சார், யாரையும் காணோம் ஒர்க்கர்ஸ்? நானும் பாக்குறேன். ஏதாவது பேமெண்ட் மேட்டரா இருக்கு போது சார். போய் லேபரர்ஸ் கேம்ப் வரைக்கும் போய் என்னன்னு பாருங்க. எல்லாம் கரெக்டா தான் கொடுத்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு வரேன். தமிழ்நாட்டுல எனக்கு மொத்தமா எத்தனை ப்ராஜெக்ட் நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பையன் நேத்து வந்தவன் இன்னைக்கு இருக்கான், நாளைக்கு இருப்பானா இருக்க மாட்டானா யாருக்குமே தெரியாது. யூ கைஸ் டிசைட். அங்க போய் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா என் ப்ராஜெக்ட், என் ஃப்ரெண்ட்ஸோட ப்ராஜெக்ட், என் கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ராஜெக்ட்ல நீங்க வேலை செய்ய முடியாது. ரகுவரன், லேபரர்ஸ் கேம்ப்ல யாரும் இல்ல? யாரும் இல்லையா? ஆமா சார், அந்த சூப்பர்வைசர் கம்பெனி தான் கேட்குறேன். நீங்க அங்க போலன்னா நீங்க டெய்லி வாங்குற சம்பளத்தை நான் அப்படியே டபுளா தரேன். என் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயும் நீங்க தான் வேலை செய்வீங்க, நான் எழுதி தரேன். ரகுவரன் சார், போன் எடுக்கவே மாட்டேங்க அந்த சூப்பர்வைசர். நான் வேணா நேரா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன சார் இப்படி பொறுப்பு இல்லாம ஏதாவது பிரச்சனை நமக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஹலோ, என்ன தம்பி தனியா நின்னுட்டு இருக்கீங்களா? கூட யாருமே இல்லையா? ஒரு ஆளு ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செஞ்சா ஒரு 20 into 3 into ஒரு 6 weeks to 8 months ஒரு 22 நேரத்துல வேலை முடிச்சுக்கலாம் போறேன். ஏய், நீ வேற பயந்து பயந்து இந்த ப்ராஜெக்ட் விட்டுட்டு போற. நானா உன்னை அடிச்சு அழிச்சு புடுங்க. இந்த ப்ராஜெக்ட் இல்ல, ஆனா நீ எல்லாம் என் முன்னாடி வந்து பேசிட்டல. அண்ணன் வேற ஹீரோ ஆயிட்டீங்க. சோ வில்லன்னா யாருன்னு காட்டணும்ல. டேக் இட். தம்பி, நாங்க இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? சுத்தி இருக்கிற எல்லா பெரிய கம்பெனிகளுக்கும் பிளம்பிங் வேலை, கார்பெண்டர் வேலை, பெயிண்டிங் வேலை, கூட்டி பெருக்கி கக்கூஸ் சொல்ற வேலை வரைக்கும் எங்களுக்காக வீடு கட்டுற நீ எங்க வீட்டு வேலையை நாங்க செய்ய மாட்டோம். இதுக்கு பேர் தான் ஃபேஸ்புக்கா? ஆமா சார். நானும் தங்க புஷ்பமும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் சார். இதுல நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணனும், கொஞ்சம் கொடு. உங்க அக்கவுண்ட் சொல்லுங்க சார். அக்கவுண்ட் AZ12347680. என்ன இது? இதான் என் பேங்க் அக்கவுண்ட் சார். இது ஃபேஸ்புக் அக்கவுண்ட் சார், நம்ம கிரியேட் பண்ணோம். இதுல ஒரு விஷயம் போட்டா உலகம் பூரா போய் சேரும். இதுக்கு இவ்வளவு பவர் இருக்கா? He made some video.
Oh, what a great mind. இதுல இப்படி போடுறதுனால என்ன ஆகும்? யாராவது பத்திரிக்காரங்க இல்ல அந்த எம்எல்ஏவோட எதிர்க்கட்சிக்காரங்க யாராவது பார்த்தாங்கன்னா அதை பத்தி பேசுவாங்க, ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஒரு 10,000 பேராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பா யார் கவனத்தையாவது விடும். இப்ப எத்தனை பேர் பார்த்திருக்காங்க? 120 பேர் பார்த்துருக்காங்க. ஏஎல்எஃப் கம்பெனி ஆளுங்க தான் மிரட்டி ஆளுங்களை வேலை செய்ய அனுப்பணும்னு சொன்னா சிரிச்சிருவாங்க, நம்ப மாட்டாங்க. ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடும். அதெல்லாம் ஒண்ணும் போகாது. நீ எந்திரிச்சு போய் பாரு. குமார் கிட்ட எல்லா ஐடியாவும் கேட்டிருக்கேன். அவர்கிட்ட என்ன வேலை கேட்டுருக்கேன். ரகுவரன், ஸ்லம் கிளியரன்ஸ்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கு. எவ்வளவுதான் நானும் அவாய்ட் பண்றது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போற சுச்சுவேஷன் வந்துடும். Who is he? ஹலோ சார், நான் விக்னேஷ். உங்கள் விஐபி கம்யூனிட்டியில் நானும் ஒரு மெம்பர் சார். நேற்று ஃபேஸ்புக்கில் உங்களோட போஸ்ட் பார்த்தேன். மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் நானும். ஸோ அதான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் ஏதாச்சும் பண்ணிட்டு போகலாம் ஒருத்தர் வந்திருக்காரு. சார். நேற்று 2 பேர் இருந்தோம், இன்னைக்கு 3 பேர் இருக்கோம்ல. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே சார். வாங்க பிளான் சார். Oh, என்ன சார் ஒருத்தர் நீங்கள் எவ்வளோ பேர் பாருங்க சார். அதே அப்பா, வேலை இல்லாத என்ஜினியர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க பாரு. that's true. Facebookல இருக்கிற குரூப்லயே இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அப்ப நாட்டுல எவ்வளவு பேர் இருப்பாங்க. This is the power of social media, guys. Oh, should I? ஹாய் அமுல் பேபி. ஹே Amul baby. அமுல் பேபி. அமுல் பேபி, நீ முதல்ல பல்லாங்குழி விளையாடணும், அதுக்கப்புறம் பாண்டி விளையாடணும், அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் கேம்லாம் இருக்குல்ல, கொக்கோ, த்ரோ பால், அது விளையாடணும். அதெல்லாம் விட்டுட்டு நேரா WWF தான் விளையாடுவேன்னு சொன்னா அப்புறம் மூஞ்சி முகரெல்லாம் அடிபடும்ல. இதுல நீ வேற போன்ல வில்லங்கில்லாம் வர சொன்னியா, எனக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு. இங்க பாரு, உன்னை பார்த்தா எனக்கு இந்த வில்லங்கிற ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏய், சரி, எனக்கு வர லேபரர்ஸ் எல்லாம் பணத்தை கொடுத்து வரவிடாம பண்ணிட்டேன். பணத்தால வாங்க முடியாதுன்னு ஒரு சிலதெல்லாம் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப், லவ், உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? ஃப்ரிட்ஜ்லயே வளர்ந்த யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் நான் யார் தெரியுமா? என் அப்பா யார் தெரியுமா? உனக்கே உங்க அப்பா பேர் தெரியாதா? என்ன ஃபேமிலி சார் இவன்? தெரியல சார். நான் போய் work பண்ண போறேன். ஓகே சார். ஏன்டா இப்படி அப்பா பேரை கூறு போட்டு விக்கிறீங்க? உங்களுக்கு இன்னும் ஒரு பேர் சம்பாதிச்சுக்கீங்களேன், பிச்சைக்கார பையன். உனக்கு என்னடா தேவை ஸ்டேட்டஸ் பத்தி? அமுல் பேபி, உன் பேருக்கு பின்னாடி இருக்கிற சுப்பிரமணியம்ங்கிற பேரை எடுத்தா உனக்குன்னு ஒரு அடையாளமே இல்லை. நான் பிச்சைக்காரனா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. Style, boss. உனக்கு தெரிஞ்ச ரவுடிங்க, அடியாளுங்க, பொறுக்கி பசங்க எல்லாரையும் அங்க அனுப்பா. அங்க வேலை செய்யற எல்லாரோட கைய, காது, மூஞ்சி, முகரம் எல்லாம் உடைச்சு போகணும். வேணும் தம்பி, அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேளு. அனுப்பியா? ஆள் அனுப்பிச்சு அடிக்க போறீங்களா? இந்த பொட்டை நினைச்சியா? யோ, என்ன யோசிக்கிற? என்ன பொட்டை நான் சொல்லப்பா. நான் சொன்னது செய். சார், சீப்பா எலக்ட்ரிக்கல்ஸ் வாங்கணும், சைனா போறோம். எப்ப கிளம்புறீங்க? நாளைக்கு. தம்பி அனுப்புறா, கரெக்டா பண்ணிட்டு வாங்க சார். தம்பி, சைனா போறதுக்கு ஒய்ஃப் பேக்கிங் பண்ணாடான்னு தெரியல. ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஐயோ, என் போனை மறந்து டேபிள்லயே வச்சுட்டு வந்துட்டேன். உன் போன் இருந்தா கொடுப்பான், வீட்டுல பேசிக்கிறேன். இந்தாங்க சார். ஆள சார், இந்த காலத்துல ஒய்ஃப் பேக்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன இது? ஏன் ஒய்ஃப் டயல் பண்ணா ஜிஎஃப்னு போகுது? ஜிஎஃப்னா கேர்ள் ஃப்ரெண்டா? சார்,
கோல்டன் ஃப்ளவர் சார். கோல்டன் ஃப்ளவர்னா தங்க புஷ்பம், கோல்டன் ஃப்ளவர். என் ஒய்ஃப் நம்பர் நீ எதுக்கா ஸ்டோர் பண்ண? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஐயா, உங்க ஆத்திர அவசரத்துக்கு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லுங்க சார். அதுக்காக என் ஒய்ஃப் நம்பர் என்கிட்ட கூட கேட்காம ஸ்டோர் பண்ணுவீங்க. ஏன் என் தங்கச்சி நம்பர் நான் ஸ்டோர் பண்ணக்கூடாது சார். இவனை கேட்டா அடிக்காம எடுத்த அம்மா மாதிரிங்கிறான். கொண்டாட்டி தங்க புஷ்பத்தை தங்கச்சி மாதிரிங்கிறான். இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சாரி ரகுவரன், சாரி தம்பி, நான் இறங்கிக்கிறேன். இல்ல பரவாயில்ல இருக்கு. இருக்கேன். நீ லேப்டாப்ல பிளான பார்த்துட்டு இருக்கேன்னு பார்த்தா அவன் என்னடா ஃபேஸ்புக்ல ஏதோ தீர்வு கதை போட்டுருக்கான். நல்லா பாருங்க. என்ன பிரச்சனை? Oh, this and சும்மா பிரச்சனை பண்ணி அடிக்கிறாங்க சார். oh. Oh. இந்த கயிறு உன் கையில இருக்கிற வரைக்கும் யாரையும் அடிச்சுக்கிறேன். Oh. பேங்க்லேருந்து கொஞ்சம் கேஷ் ட்ராப் பண்ணுறேன். நான் அதுக்கு அனிதா மேடம் பில்லை சரி பண்ணாங்க. பயப்படாதீங்க அங்கிள், ஒன்றும் ஆகாது. என்ன ஆகும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு எனக்கும் தெரியும். அடிபட்டு கிடக்குறான், முகம்லாம் ஒரே ரத்தம். நான் கூட அவனை கை நீட்டுறதில்ல. தப்பு தப்பாக செய்வோம். சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையுமே தப்பு தப்பாக தான் செய்வோம். அவ்வளோ பேர் அடிக்கிறாங்க, கயிறை கழட்டி போட்டு திருப்பி அடிக்க வேண்டியதானே போயிருப்பேன். ஐயோ, இவன் அம்மா சென்டிமெண்ட் டார்ச்சர் என்னாலே தாங்க முடியல. சார் பசங்களை ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். பசங்களுக்கு ஒன்றும் பெரிய அடி இல்லை சார். தலையில் அடி, கையில் ஃப்ராக்சர் அந்த மாதிரி தான். ஆனால் ஆனந்த் மட்டும் கொஞ்சம் சீரியஸாக இருக்கான் சார். ஐசியூவில் இருக்கான். Oh. உடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்தாங்க சார். Oh God. ஐயோ சார். ஸ்டேட்மெண்ட் கொடுங்க சார். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? எல்லாரும் அவன் வீட்டை விட்டு ஊரை விட்டு 10 பைசா கூட எதிர்பார்க்காம எனக்காக உழைச்சாங்க. ஆனா நியாயமா பொறுப்புல இருந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்க வேண்டியவே எங்களுக்கு உதவி பண்ணா கூட பரவாயில்ல. எங்களை போட்டு குத்துறது என்ன, குடையிறது என்ன? அரசியல்வாதிகிட்ட, ரவுடி பசங்கிட்ட, கார்பரேட் ஆளுங்கிட்ட அடி வாங்குறது இன்னைக்கு நாட்டுல இன்ஜினியரோட நிலைமை. தமிழ்நாட்டுல மொத்தம் 3217 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. யாருக்கா தெரியுமா? அதுல வருஷத்துக்கு 5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க. 40,000 பேருக்கு தான் வேலை கிடைக்குது. மத்தவங்க நிலைமை சரி. நாங்களே எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை அமைச்சுட்டு அதையும் கெடுக்கிறதுக்கு வருது. முன்னாடி எல்லாம் இல்லாதவங்க தான் இருக்கிறவங்க கிட்ட திருடுறீங்க. இப்ப ஏன் இருக்கிறவங்க இல்லாதவங்க கிட்ட திருடுறீங்க? உரிமையை திருடுறீங்க, உழைப்பை திருடுறீங்க, கிடைச்ச வாய்ப்பை திருடுறீங்க, கடைசியில அவன் வாழ்க்கையே திருடுறீங்க. ஏன் உங்களை எத்தனை பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மயக்க முடிச்சுட்டு நிக்கிறீங்க? Oh. சும்மா சரி, யார்தான் காரணம் சொல்லுங்க. எப்பா நான் யாரும் எதுவும் சொல்லப்பா. எதுக்கு நான் ஏதாவது சொல்லி அப்புறம் கை கால் சரியா உடையாத பசங்களை எல்லாம் பார்த்து உடைச்சு விட்டு போறதுக்கா? ஒண்ணும் வேணாம் சார். இவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு. நாங்க என்னன்னு எழுதுறது? நாங்கெல்லாம் குரூப்பா சேர்ந்து தடிக்க விழுந்துட்டோம். அப்படி எழுதிக்கங்க, கரெக்டா இருக்கும்.
சார் என்ன சார் இவ்வளோ தூரம் கேட்குறாங்க, யார் என்னன்னு சொல்லிக்கலாம் சார். பிரச்சனையை வளர்க்கறதுக்கு 1000 வழி இருக்கு, முடிக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. 40 வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த கம்பெனி முட்டாள்தனத்தால மூடிட்டு போறதுக்கு இல்ல. தப்பு மேல தப்பு மேல தப்பு. சின்ன பசங்க ரிமோட் கண்ட்ரோல் காரை வச்சு விளையாடுற மாதிரி என் கம்பெனியை வச்சு விளையாடி இவ்வளவு சீக்கிரம் உன்னை நம்பி இந்த கம்பெனியை ஒப்படைச்சேன். You are not fit for this. இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய விஷயம் எல்லாம் ஆகாதுப்பா. நம்ம எவ்வளவு பெரிய ஆள் இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் பிரஸ்ல கூட நம்ம பேரை சொல்லல. அடிச்சடியில பயந்துருப்பாங்கப்பா, ஓடிடுவாங்கப்பா. சார் உங்களை பார்க்க ரகுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. Yes. What can I do for you? உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். உங்க பையன் எங்க பசங்களால வச்சு அடிச்சிட்டான். நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. என் பையன் அந்த மாதிரி பண்ணல. சார் நீங்க பெரிய மனுஷன் நினைச்சு பேச வந்திருக்கேன். உங்க பையன் எங்க பசங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். ஏய், யாரு பையன் யாரு கிட்ட? அவன் தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றேன்ல. உள்ள அப்பா எல்லாம் பொட்டையா தான் இருக்கீங்க. ஏய், யார பார்த்து பொட்டேன்னு சொல்ற? தேர்ட் கிளாஸ். ஆமாண்டா, நான் தான் ஆள் வச்சு உன்னை அடிச்சேன். உன்னால என்னடா பண்ண முடியும்? தம்பி, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் சைலண்டா இரு. பசங்க நினைச்சிருந்தாங்கன்னா நீங்க உங்க ஆபீஸ் எதுவுமே இருந்திருக்காது சார். சரியான வழியில நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள தப்பான வழியில நடக்க வச்சிடாதீங்க. ப்ரெஸ் அவ்வளவு தூரம் கேட்டு நான் உங்க பெரியவங்க கம்பெனி பெரிய சொல்லல. நான் பிரச்சனையை வளர்க்க நினைக்கல, முடிக்க நினைக்கிறேன். என்ன பயமுறுத்துறியா? ரொம்ப பெரிய இடம் தம்பி, ஜாக்கிரதையா பேசு. 200 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், 400 கோடி ரூபாய் போய் பட்ஜெட் கொடுத்து 200 கோடி ரூபாய் அடிச்சு திருட்டு சொத்து சேர்க்கறது தான் பெரிய இடமா? திருட்டு சொத்தா? சாமர்த்தியமா சேர்த்ததுல அதுக்கு கூட ஒரு திறமை வேணும். திருடுறதெல்லாம் இப்ப திறமை ஆயிடுச்சுல்ல. உனக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க பையனை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. வரமாட்டோம். நான் அடிச்சு இழுத்துட்டு போவேன். என் பிள்ளைய அடிப்பியா நீ? அட்ராப்பா, அட்ரா, அடி. நான் தான் அடிப்பேங்கிறேன், அப்புறம் திருப்பி அட்ரான்னு அடிக்காம என்ன பண்றது? இத்தனை பசங்களை உன் பையன் அடிச்சுட்டான், ஒரு பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு நான் பொறுமையா பேசிட்டு நீ கிளப் சொல்லிட்டு நான் பாக்குறேன். உங்க அப்பா அடிக்க சொன்னாரு, அடிச்சேன். இது எனக்கு முதல்லயே பண்ண தெரியாதா? பெரிய மனுஷன் நியாயமா நடந்து பண்ண பார்த்தா எங்க அம்மா என்னை யாரையும் கை நீட்டி அடிக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா எங்க அம்மா மட்டும் இப்போ உயிரோட இருந்திருந்தாங்க, அவங்களே உங்க 2 பேரையும் செருப்பால அடிச்சிருக்காங்க. சீரியஸா இருக்கிற பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கணும். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, கடவுளால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. என் கண்ணு முன்னாடியே என் புள்ளைய வாடிக்கிற முட்டாள். நீ வந்தது, என் பையனை அடிச்சது, கலாட்டா பண்ணது, பொறுக்கித்தனம் பண்ணது எல்லாம் என் செக்யூரிட்டி கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குடா. மேல கேஸ போட்டு உன்னை உள்ள தள்ளி இந்த பில்டிங்ல வாழ்க்கையில வேற எந்த பில்டிங்கும் கட்ட விடாம பண்றேன்டா. இதுக்கு பேரு ஜாமர். இதை ஆன் பண்ணா சுத்தி இது ஹெச்டி கேமரா. இதை நான் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது நான் அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், நீங்க பேசினது, தம்பி பேசினது எல்லாம் இதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. டிரான்ஸ்மிட்டர் மூலமா பசங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போயிடுச்சு. உங்க பையன் நான் இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்து 1 மணி நேரத்துக்குள்ள வந்து எங்க பசங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா நான் இதை யூடியூப்ல போட்டுருவேன். எல்லா ப்ரெஸ் மீடியாவுக்கு நானே பர்சனலாக போய் ஒரு காப்பி கொடுப்பேன். நீங்க உங்க பையன் அளவுக்கு முட்டாளா இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். सो गाइस, जैसे कि हमने वेला इल्ला पट्टेदारी मूवी का प्री क्लाइमैक्स सीन भी देख लिया, इट वाज सुपर फैंटास्टिक सीन. सी, he's an engineer, okay? What are you thinking? He will use his brain. He's not like that Amul baby face. Whatever he is calling him, Amul baby, that baby face, he's not like him. He don't like, because he don't have brain, na? He's not using his brain, but
this is gentleman. He know everything how to handle a situation. So this scene was quite fantastic. Okay, and I like this scene. I like this pre-climax scene and how they like were fighting and they are sending gunde bolte हैं ना, goons. They send goons for them. Like this is obviously wrong na. So he also have to give him some answer obviously because he deserved that, and still they are not stopping. Okay, so yeah, I'm excited to watch climax scene also. I am super excited to watch climax scene also. So yeah, let's see what will happen then, how he will apologize and whatever, whatever will happen in climax. I am super excited to watch this, and this scene was super fantastic. His whatever he did, it was super fab. Like how he used his brain earlier also when he posted that video, everyone came to work, and after that they sent goons. Okay, before that, like how he was using it, after that also he used his brain. Like, so yeah, that is it for this video. What about you? Did you like my reaction? Comment down below. If you like this video, give it a thumbs up, subscribe my channel. I will see you super soon in climax scene. Till then, bye bye.